பேங்க் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜி ஸ்கொயர் ஆளே கூப்பிட்டு அவங்களுடைய தெரிஞ்ச ஆளே கூப்பிட்டு தம்பிங்க வா இந்த பிளாட் நீ வாங்கிக்கோ, இந்த பிளாட் வாங்குறதுக்கு நேராக நீ பேங்க்கு போனால் 90% லோன் கொடுத்துருவாங்க. அந்த 10% நீ கட்டணும், அதையும் நான் கட்டிடுறேன் பாருங்க, அதையும் நான் கட்டிடுறேன். ஜி ஸ்கொயர் கட்டுவாங்க சூப்பர், அதையும் நான் கட்டிடுறேன். கட்டி முடிச்ச 90% மட்டும் நான் வந்து அவங்ககிட்ட செக்காக நான் வாங்கிக்கிட்டு அந்த நீ மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ கூட நீ எனக்கு வந்து கேஷாக கொடுத்து நீ கொடுத்து நான் கட்டிடுறேன். இல்லை நீயே கேஷாக கட்டுரு, அதையும் கட்ட முடியலையா அதையும் நான் கட்டிடுறேன். ஸோ இவ்வளோ நல்ல மனிதரான ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி அவர் அவ்வளோ சொல்லியிருந்தார் மக்களே. இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஜி ஸ்கொயர் அப்படின்னா நான் கெஞ்சி கேட்கிறேன் திரு பாலா சார், நான் இங்கே ஒருத்தன் இருக்கிறேன், உங்களுக்கு பிளாட் கொடுத்துருங்க. ஏன்னா நான் எதுவுமே பண்ண வேணாம் மக்களே, நான் போய் நின்னா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற நின்னா மட்டும் போதும். அவரே இனிஷியல் பே பண்றாரு, அவரே பேங்க் லோன் போட்டுருவாரு, அவரே வந்து மாசம் இஎம்ஐ கட்டணும் அவரே கட்டுருவாரு, எல்லாமே அவரே பண்றாரு. நமக்கு பிளாட் ஃப்ரீன்ற மாதிரி பேசினார் மக்களே.